வேட்டையன் டைரக்டர் ஞானவேல் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், நம்ம பாகுபலி, ராணா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். கண்டிப்பாக இந்த திரைப்படம் நம்ம ரஜினி அவர்களுக்கு ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா தேட்டரில் வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்து மேலுமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டேரக்டருடைய லாஸ்ட் மூவி பார்த்திங்கன்னா ஜெய் பீம் டைரெக்டாக அமேசான் ப்ரைமில் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆயிருந்தாலும் அந்த படத்துக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக மாறியிருக்கேன். அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா நம்ம ரஜினியை வச்சு ஒரு படம் இயக்கிற வாய்ப்பு அவர் கிடச்சி வேட்டையன் படத்தை இப்போதைக்கு எடுத்திருக்காப்புல. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான விஷயத்த இந்த படம் பேச போகுது. இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு தரமான படமாக நம்ம ஞானவேல் இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த வேட்டையன் திரைப்படம் எப்போ தான் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது. அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் அதில் தான் இப்போ ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அக்டோபர் 10 இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ அதே டேட்டில் கங்குவா படமும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அக்டோபர் 10 கங்குவா படம் தியேட்டருக்கு வரப்போகுது. இந்த படம் இப்போ அஃபிஷியலாகவே டேட் சொன்னதுனால இப்போது ரஜினி என்ன முடிவு பண்ணிட்டாராமா, எனக்கு கிளாஷ் வேண்டாம், அக்டோபர் 10 என்னுடைய படம் வரக்கூடாது, என்னுடைய படத்தை நீங்கள் தீபாவளி கொண்டு போயிருங்க, எனக்கு சோலோ ரிலீஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இப்போ இந்த வேட்டையன் திரைப்படத்தை நம்ம தீபாவளி கொண்டு போகலாம், அதாவது போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ படத்தரப்பில் முடிவு பண்ணியிருக்காங்களாமா. என்னடா சொல்கிறீங்க, ஒரு கங்குவா அப்படின்ற ஒரு படம் வருது, அந்த படத்தை பார்த்துட்டு நீ ஓடுறனா, அப்போ இந்த படம் நல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கேன். ஸோ ஏதோ ஒன்று இப்போதைக்கு வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 வரப்போகிறதில்ல, இன்னமும் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கிளாஷ் வேண்டாமா, சோலோவாக தான் வருவாராமா. இதே மாதிரி ஒரு பிரச்சனை லாஸ்ட்டாக நடந்தது. அதாவது அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு பிரச்சனை, மாநாடு படம் அந்த படத்து கூட வர வேண்டியது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனிமி படம், மொத்தமாக ஒரு 3 படம் தீபாவளி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம ரெட்ஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருமே வரக்கூடாது, அண்ணாத்தா மட்டும்தான், எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் குறிப்பாக எனிமியை பொறுத்த வரைக்கும் நான் வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எவனுமே வாங்க வேணாண்டா, நானே ஓன் ரிலீஸ் பண்ணுறேன்டா அந்த படத்தை அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. ஃப்ளாப் ஆகிடுச்சு, அண்ணாத்த டிசாஸ்டர் ஆகிடுச்சு, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் போன ஒரு படம்னா அது மாநாடு. அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள், என்னுடைய படம் வந்தால் வரணும், இல்லை வேறு எதனா படம் வருதா, என் படத்தை தள்ளி வை, நம்ம ஒன்றும் டேட் சொல்லலை, அதே அக்டோபர் மாதம் தீபாவளி கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஏதோ முட்டுக்கட்டை போட்டு வச்சுருக்காராமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்போ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அக்டோபர் 10 நம்ம லைக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்டையன் படத்தை கொண்டு வந்துட்டு, தீபாவளி நம்ம வேட்டையை விடாமுயற்சி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணாங்க. அதில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை பற்றி நம்ம கூடி சீக்கிரம் பேசுவோம்.